இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் குடும்பஸ்தன் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய லைஃப்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத அத்தியாவசியம் அப்படியே காட்டியிருப்பாங்க. அதனாலே வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சு இந்த படத்துக்கு. ஸோ அதனாலே வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன் மற்றும் சான்வி மேக்னா இந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு பிறகு மணிகண்டன் வந்து அடுத்த படத்துல பிஸி ஆயிட்டாரு. சான்வி மேக்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு சில தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு பிறகு இவங்க வந்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில பிரபலம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய போட்டோஸ் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டால வந்து நிறைய போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில ரீசன்ட் போட்டோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியான போட்டோஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி, எல்லா வெப்சைட்ஸ்லயும் சரி இவங்களை பத்தின செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து அந்த படத்துல அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. அதாவது குடும்பஸ்தன் திரைப்படத்துல முழுக்க முழுக்க ஹோம்லியா நடிச்சிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு இவங்க நார்மலாவே ரியல் லைஃப்ல அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. பட் இவங்களை ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஆரம்பத்துல இருந்தே கவர்ச்சியான புகைப்படங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்ல போடுறத வந்து வழக்கமா தான் வச்சிருக்காங்க. சோ குடும்பஸ்தன் படத்துல அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு ஹோம்லி கேரக்டர், அதனால ஹோம்லியா மாறி இருந்தாங்க. சோ அவங்க வந்து திடீர்னு இப்படி அப்படியே தலைகளாக மாறி போட்டோஸ் போட்டதை பார்த்து ரசிகர்கள் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. சோ பட வாய்ப்புக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே இவங்க இப்படித்தான். இதை வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபேன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து குடும்பஸ்தன்ல என்னமா அப்படியே ஹோம்லியா இருந்தது இப்ப எப்படி இருக்கியம்மா, ஹோம்லியா இருக்கிறது தான் நல்லா இருக்கும், அப்படியே மாறிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் படத்துல கதாபாத்திரம் அப்படின்றது வேற, பட் ரியல் லைஃப் அப்படின்றது வேற அப்படின்றத வந்து ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். சோ இப்ப ரீசன்ட் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமானதால அவங்க எல்லாருமே குடும்பஸ்தன் பார்த்துட்டு வந்ததால இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க வந்து இதுக்கு என்ன ரிப்ளை பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்டின் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல கூட இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னுடைய ரீசன்ட் போட்டோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிட்டு என்னமா இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. பட் நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் ஒரு மாடர்ன் டைப்பான ஒரு பொண்ணு தான். ஸோ படத்துல அந்த கதாபாத்திரம் வந்து ஹோம்லியாக தேவைப்பட்டது அப்படின்றதால நான் ஹோம்லியா நடிச்சிருந்தேன் ஒழிய மத்தபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூல அவங்க அதை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம ரசிகர்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் சம்பந்தமாக அவங்களுடைய சமூக வலைத்தளங்களை ரசிகர்கள் கமெண்ட் பண்ணாம இருக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி.